திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு அமருடைய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திருப்பயற்றூர். பதிகம் 32. பாடல் 2. உவந்திட்ட அங்கு உமையோர் பாகம் வைத்தார் ஊழி ஊழி. உவந்திட்டு அங்கு உமை ஒரு பாகம் வைத்தார் ஊழி ஊழி. பவர்ந்திட்ட பரமநார்தம் மலைச்சிலை நாகம் ஏற்றி. பவர்ந்திட்ட பரமநார்தம் மலைச்சிலை நாகம் ஏற்றி. கவர்ந்திட்ட புறங்கள் மூன்றும் கவர்ந்திட்ட புறங்கள் மூன்றும் கனல் ஏறி ஆக சீரி. கவர்ந்திட்ட புறங்கள் மூன்றும் கனல் ஏறி ஆக சீரி. சிவந்திட்ட கண்ணார் போலும் திருப்பயற்ற நூனாரே. சிவந்திட்ட கண்ணார் போலும் திருப்பயற்ற நூனாரே. திருப்பயற்ற நூனாரே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடலில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த 2ஆம் பாடலில் சுவாமி அம்பாளுக்கு இடது பாகத்தை வழங்குகின்றார் அல்லவா, அந்த நிகழ்வை குறிப்பிடுகின்றார் இந்த பாடலில். மிகுந்த விருப்பத்துடன் அம்பாளுக்கு உமையம்மைக்கு தனது உடலின் ஒரு பாகத்தை தந்தவர் சிவபெருமான். அவர் ஒவ்வொரு ஊழிகாலத்திலும் அனைத்து உயிர்களுக்கு முன்னே தோன்றுபவராக தோற்றம் அளித்து அனைத்து ஊழிகளையும் கடந்தவராக உள்ளார். ஒவ்வொரு ஊழிகாலம் என்றால் இந்த ஒவ்வொரு ஜென்மா நமக்கு கிடைக்கின்றது அல்லவா, அதாவது உலகத்தை அழித்து ஜென்மங்கள் கொடுக்கும் வல்லமை கொண்டவர் எம்பெருமான். அந்த ஊழிகாலத்தை நாம் கலியுகத்தில் இருக்கின்றோம். அந்த தியாயுகம் கலியுகம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த ஒவ்வொரு ஊழிகாலத்திலும் எம்பெருமான் தோற்றம் அடைந்து நம் உயிரினங்களை படைத்தக்கூடிய ஆற்றமை பெற்றவர். அதை கூறுகின்றார். அவர் மேருமலையின் வில்லாக வளைத்து வாசுகி பாம்பினை தனது வில்லினின் நானாக பூட்டி அக்னி தேவனின் கணையாக கொண்டு கோபத்தில் சிவந்த கண்களை உடையவராக 3 உலகங்களில் உள்ளவர்களை பற்றி வருத்தமடைய செய்து திரிபுர அரக்கங்களை பறக்கும் 3 கோட்டைகளையும் தீக்கு இணைக்குமாறு செய்தவர். இது நிகழ்வு பல இடத்தில் பதிகங்களில் மேற்கோள் காட்டுகின்றார். இந்த திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்கிய நிகழ்வினை அதையும் இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். அத்தகைய பெருமான் தான் திருப்பயற்றூரில் உரைகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை எம்பெருமான் முடிக்கின்றார். அப்பர் சாமி முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.